ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சிஓஏவுக்கான சின்ன அப்டேட் ஒன்று பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது பார்த்தலாம். இன்னைக்கு கொடுத்தது தான், சரிங்களா? 10/3/2025 இன்னைக்கு கொடுத்தது தான். இதை எதை பற்றின அப்டேட் அப்படின்னா, நமக்கு கீபோர்டு வந்து என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணணும்னு சொல்லி நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது இல்லையா? அதை பற்றி தான் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ண மெத்தட் வந்து டைப்ரைட்டிங் மெஷினில் என்ன இருக்கோ அதே தான் நம்ம சிஸ்டமில் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து நம்ம ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தோம். என்ன அப்படின்னா, எங்களுக்கு வந்து தமிழ் 99 ஃபார்மேட் இப்போதைக்கு வேணாம், எங்களுக்கு வந்து வேற ஃபார்மேட் நாங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணதை நீங்க கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து மெயின் மேட்டராகவே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எல்லா டைமுக்கும் அதே ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோமானா இல்லை, இங்க கொடுத்துருக்காங்க. இந்த லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் பாருங்களேன். ஏற்கனவே பயிற்சிகள் மேற்கொண்ட மாணவர்கள் நலன் கருதியும் வணிகவியல் பயிலகங்கள் படிப்படியாக மேம்படுத்த ஏதுவான சூழல் அமையவும் சில தேர்வுகளுக்கு மட்டும், சரிங்களா? சில தேர்வுகள் அப்படின்னா 1 இல்லைன்னா 2 எக்ஸாமுக்கு தான் இந்த கீபோர்ட் நம்ம வந்து ரெக்வஸ்ட் பண்ணோம்ல அந்த ஃபார்மேட் கொடுப்பாங்க. பழைய தட்டச்சு இயந்திர விசைப்பலகை கொண்ட தட்டச்சு இயந்திரங்கள் மூலமும் தட்டச்சு தேர்வுகள் நடத்தப்படும் என்ற விவரம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு சில எக்ஸாம்னு சொல்லிட்டாங்க இல்லையா, 1 இல்லைன்னா 2 எக்ஸாமுக்கு பாத்தீங்கன்னா டைப்ரைட்டிங் மெஷின் மூலமா தான் உங்களுக்கு டைப்ரைட்டிங் எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு சிஓஏ கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா அதுக்குமே வந்து உங்களுக்கு ஏற்கனவே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண அந்த கீபோர்டோட ஃபார்மேட்ல தான் எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு மொத்தமாவே வந்து டைப்ரைட்டிங் மெஷினே வேணாம், எல்லாமே சிஸ்டம்லேயே ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. இன்னும் நமக்கு வந்து ஃபைனல் சிலபஸ் என்னன்னு சொல்லி கிடைக்கல. அதனால வந்து நம்ம இங்க எதையும் வந்து உறுதியா சொல்ல முடியாது. இது வந்து டோட்டோட அஃபிஷியல் விஷயம் தான். இந்த டைப்ரைட்டிங் அதே போல சிஓஏ சர்டிபிகேட் ஒன்னா மெர்ஜ் பண்றாங்களா அதை பத்தியெல்லாம் எதுவுமே நமக்கு தெரியல. இந்த சிஓஏவுக்கான ஃபைனல் சிலபஸ் ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா, அது கொடுத்தாதான் நமக்கு என்ன அப்படிங்கிறது தெரியும். ஆனா ஒரே விஷயம் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இப்போ ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிற இந்த கீபோர்டு மெத்தட் வந்து நம்ம இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம், டைப்ரைட்டிங் லேர்ன் பண்ணவும் ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இப்போ வந்து ஏற்கனவே டைப்ரைட்டிங் மெஷின்ல வந்து ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து ஈஸியா இருக்கும். ஏன்னா இப்போ சிஓஏ கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னாலுமே ஜூன்ல எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வாரத்துல வந்து ஃபைனல் சிலபஸ் நமக்கு கன்ஃபார்ம் கொடுத்துருவாங்க. அவங்க கேட்ட சஜஷன் டேட் எல்லாம் முடிஞ்சது இல்லையா, சிலபஸ்ல வந்து ஏதாவது உங்களுக்கு ரெக்வஸ்ட் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லி இன்னையோட வந்து அது க்ளோஸ் ஆகுது. இந்த வாரத்துல கன்ஃபார்மா வந்து சிலபஸ் கொடுத்துருவாங்க. சிலபஸ் கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூன் மாசத்துல எக்ஸாம் இருக்கும். இந்த சிஓஏ எக்ஸாம் இன்னுமே வந்து டேட் தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா ஏற்கனவே இப்ப கேஸ் போட்டு தள்ளி தள்ளி போயிட்டு இப்போ வந்து ஜூன் மாசம்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஏற்கனவே நமக்கு வந்து பிப்ரவரி அதே போல ஆகஸ்ட்ல நடந்துட்டு இருந்த எக்ஸாமை தான் மாத்தி இப்போ வந்து ஜூன் டிசம்பர் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இல்லையா. இப்ப இனிமே தள்ளி போறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. சிலபஸ் கொடுத்ததுமே நமக்கு 100% வந்து கன்ஃபார்மா தெரிஞ்சிடும். அன்பார்ச்சுனேட்லி இப்போ டைம் டியூரேஷன் கம்மியா இருக்கு அப்படி இப்படின்னு நீங்க யாராவது யோசிக்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு சிலபஸ் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மாத்தினாங்க, எல்லாருக்குமே தெரியும். 2022 அக்டோபர்ல வந்து பாத்தீங்கன்னா நியூ சிலபஸ் கொடுத்து பிப்ரவரில எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. அப்போ நமக்கு கிட்டத்தட்ட அந்த டியூரேஷன் பாத்தீங்கன்னா 3 மாசம் தான். அப்போ ஏற்கனவே ஒரு எக்ஸாம் இந்த மாதிரி நடத்திருக்காங்க. அப்போ மறுபடியும் இந்த எக்ஸாமையும் நடத்த மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு எந்த விதத்திலுமே 100% சொல்ல முடியாது. அதனால வந்து எக்ஸாம் எப்போ வச்சாலுமே சரி நம்ம இப்போ வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன். அதே போல ஒரு சின்ன அப்டேட்ஸ் மட்டும் சொல்றேன். என்ன அப்படின்னா, இந்த கோர்ஸுக்கான ஃபைனல் சிலபஸ் கொடுத்தாங்கன்னா உடனே நம்ம வந்து கிளாஸஸ் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அதே போல அந்த கிளாஸ்ல என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி விஷயமெல்லாம் உங்களுக்கு டெமோ கிளாஸ் போட்டு சொல்றோம். இப்போ இந்த டைப்ரைட்டிங் நீங்க லேர்ன் பண்ணணும் இல்லையா, ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லையா, பிரைவேட் கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாருமே ஏற்கனவே டைப்ரைட்டிங் வந்து ஃபிங்கரிங் முடிச்சவங்களா தான் இருப்பீங்க. அது இல்லாம ஒரு எக்ஸாம் முடிச்சவங்க தான் நம்ம கிட்ட எல்லாருமே வந்து அட்மிஷன் போட்டிருக்கீங்க. இனிமேல் வந்து சிஓஏவுக்கு அட்மிஷன் போடுறவங்களா இருந்தாலுமே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி என்ன இருக்கணும்னா, ஏதாவது ஒரு டைப்ரைட்டிங் நீங்க ஜூனியர் முடிச்சிருக்கணும். தமிழ்லயும் சரி இங்கிலீஷ்லயும் சரி போத் முடிச்சிருந்தா தான் நீங்க அங்க போயிட்டு வந்து ஃபேஸ் பண்ண முடியும் இப்ப இருக்க இந்த ஷார்ட் பீரியடுக்கு. ஓகே, அதனால வந்து நீங்க எல்லாருமே ஒரு சிஸ்டம் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட சிஸ்டம் இல்லை அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு வகையில வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிக்க பாருங்க. அரேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த 3 மாசத்துல நம்ம சிஓஏவை நல்லபடியா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஏற்கனவே கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க, கம்பல்சரி ஒரு சிஸ்டம் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டாலுமே ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு லேப்டாப் இருந்தா கூட போதும், ஒரு கீபோர்டு வாங்கி வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதனால கண்டிப்பா கிளாஸ் பிரைவேட்டா நீங்க ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்ககிட்ட ஒரு லேப்டாப் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு சிஸ்டமாவது இருக்கிறது கண்டிப்பா அவசியம் தான்.
ஓகே, இப்போ நாங்கள் வந்து ப்ரைவேட் கேண்டிடேட் சிஸ்டம் ரெடி பண்ணிட்டோம். நாங்கள் எப்படி ஓனாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு டவுட்ஸாக இருக்கும்ல. இப்போ ஏற்கனவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதால நம்ம வந்து இப்போ ஸ்பீடு தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் டைப்ரைட்டிங் முடித்தேன் அப்படின்றவங்களா இருக்கீங்கன்னா நம்ம ஃபிங்கரிங்கும் லைட்டாக லேர்ன் பண்ணிக்க போகிறோம். நம்ம வந்து சிஸ்டமில் உட்கார வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமோ நமக்கு வந்து மறந்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்கும். சிஸ்டமில் உட்காந்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எந்த கீக்கு எந்த விரல் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக ஞாபகத்துக்கு வந்துடும். அந்த வகையில் நீங்கள் இப்போ டச்லேயே இருக்கிறவங்களா இருந்தால் ப்ராப்ளம் கிடையாது, டச் விட்டாலுமே ப்ராப்ளம் கிடையாது. டைப்ரைட்டிங் லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு வெப்சைட்டும் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதில் போயிட்டு டேரெக்டாக நீங்கள் ஃபிங்கரிங்ல இருந்து லேர்ன் பண்ணி நம்ம வந்து ஏற்கனவே முடிச்சதால ஃபிங்கரிங் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு வகையில் நான் சொல்கிறேன், இது எதுவுமே ஃபைனல் இல்லை, இது எல்லாமே ஒரு அசம்ஷனில் சொல்கிறேன். நமக்கு ஒரு 15 நாளைக்கு வந்து நம்ம ஃபிங்கரிங் மட்டும் லேர்ன் பண்ணுற மாதிரி வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பீடை வந்து லேர்ன் பண்ணுற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். இதில் வந்து நம்ம கொடுக்குற விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும், நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு இங்கே வந்து ரெக்கார்ட் ஆகும். ஓகே, இதை பற்றி நான் வந்து டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ கொடுக்குறேன், இப்போதைக்கு இது தேவையில்லை. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஃபிங்கரிங், அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஸ்பீடும் வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே போல் தமிழ் ஃபிங்கரிங்கான எல்லா கோர்சஸுமே இங்கே வந்து அவைலபிளாக தான் இருக்குது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு எவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸ் எப்படி குறைக்கணும், இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கிளாஸில் வந்து சொல்லிடுவேன். சரிங்களா? ஸோ இதெல்லாமே ஒவ்வொன்றா நம்ம கரெக்ஷன் பண்ணி நம்ம 2.5 months 3 months அந்த டியூரேஷன் கொடுக்கும்போது நம்ம எக்ஸாமை ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே லேர்ன் பண்ணி வச்சிருக்கிறவங்களுக்கு தான். இப்போ வந்து நான் டைப் ரைட்டிங்கே நியூவாக லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் சிஒஏ பண்ணணும்னு சொல்லி வரவங்களா இருக்காங்க அப்படின்னா இப்போதைக்கு உங்களுக்கு அட்மிஷன் கிடையாது, அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது என்ன அப்படிங்கிறது நம்ம பின்னாடி வரக்கூடிய வீடியோஸ்ல நாம சொல்றோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதே போல வந்து டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கிறவங்களுக்கும் இல்ல டைப் ரைட்டிங் தெரிஞ்சவங்களுக்கு தான். சரிங்களா? ஸோ இவ்வளவுதான் விஷயங்கள். இது எல்லாமே நம்மகிட்டே கோர்ஸா அவைலபிளா இருக்கு. இதை பத்தின ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சிஓஏவுக்கான ஃபைனல் சிலபஸ் கொடுத்த பிறகு உங்களுக்கு நான் வந்து இன்ஃபார்ம் பண்றேன். இதை பத்தி நம்ம அப்போ என்ன அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஏழா நா கா பா இந்த மெத்தட் தான் வந்து எக்ஸாமுக்குன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? இப்போவே நம்ம வந்து ஆரம்பிச்சது ரொம்பவே நல்லதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு சிலபஸ் கொடுத்த உடனே நம்ம வந்து கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ வந்து நமக்கு ஃபைனல் சிலபஸ்க்காக மட்டும் தான் நம்ம இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் எக்ஸாம் எப்போ வந்தாலும் சரி எக்ஸாம் நடத்த தான் போறாங்க. அப்போ நமக்கு வந்து டைப் ரைட்டிங் வந்து இன்க்ளூட் ஆகுது அப்படிங்கிறது 100% இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஒருவேளை எக்ஸாம் நமக்கு டியூரேஷன் தள்ளி போகுது அப்படின்னா அதை ப்ராக்டிஸ் பண்றதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். அதே போல வந்து எக்ஸாம் ஷார்ட்டா வந்தது அப்படின்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம போறதுக்கு சரியான டைமாவும் இருக்கும். சரிங்களா? அதனால வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஜஸ்ட் நீங்க இந்த விஷயத்த வந்து சும்மா லிசன் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிஓஏ பண்ணணும்னு சொல்லி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த எக்ஸாம்ல பண்ணிக்க சொல்லுங்க. ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன். கீபோர்டோட லே அவுட் எல்லாம் பின்னாடிக்கு மாத்திடுவாங்க 1 or 2 எக்ஸாம்ஸ்க்கு அப்புறம். அது எத்தனை எக்ஸாம்ஸ்க்கு அப்புறம் மாத்துவாங்கன்றது கூட ஷூரா சொல்ல கிடையாது. அப்போ அதெல்லாம் வந்து பாத்துக்கோங்க. ஏற்கனவே லேர்ன் பண்ண மெத்தட்ல நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? ஸோ எதுவுமே வந்து ஃபைனலா இல்லை. நமக்கு ஃபைனல் சிலபஸ் வந்ததும் இன்னும் பிரீஃபான ஒரு வீடியோ கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு அதே மாதிரி இந்த சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. எல்லா அப்டேட்ஸும் ஃபர்ஸ்ட் அதில் தான் கொடுப்பேன். அதே போல சிஓஏ டெமோ கிளாஸுக்கான ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதையும் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ 2 குரூப்லயுமே வந்துட்டு நீங்க ஆட் ஆயிக்கோங்க. அப்டேட்ஸ்க்காக கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த குரூப்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். அதே போல சேனல்ல வீடியோ கொடுக்குறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க, அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம்.